Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC 11 June 2025 yesterday நடந்த எக்ஸாம்ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ yesterday நடந்த எக்ஸாம்ல ஷிஃப்ட் 1 ஓட क्वेश्चंस எல்லாமே ஆல்ரெடி நாம பார்த்தாச்சு. இன்னைக்கு நாம பார்க்க கூடியது ஷிஃப்ட் 2 and 3 ஓட क्वेश्चंस. நம்ம Lakshmi Max ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல NTPC எக்ஸாமுக்காக ஒரு 3 மந்த்ஸா லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிருந்தோம். அந்த லைவ் கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண GK क्वेश्चन பிளஸ் கரண்ட் அஃபேர்க்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்திருந்தோம். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which state share border with Bhutan and Bangladesh? எந்த ஸ்டேட் வந்து பூட்டான் அண்ட் பங்களாதேஷ் கூட தன்னோட பார்டரை வந்து ஷேர் பண்ணுது, தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிடுதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். அஸ்ஸாம் வந்து பூட்டான் அண்ட் பங்களாதேஷ் கூட தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்துக்கிடுது. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் நாம வந்து கொடுத்திருக்கோம். how many Indian states shares its border with Bangladesh? ஓகே, சோ இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்த क्वेश्चन. எத்தனை இந்திய மாநிலங்கள் வங்கதேசத்துடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு இந்த क्वेश्चन கூட உங்களுக்கு கேட்கலாம். சோ எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஸ்டேட். ஓகே, எந்தெந்த ஸ்டேட்லான்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட தன்னோட பார்டரை ஷேர் பண்றது அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மிசோரம், மேகாலயா, திரிபுரா. மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு இந்த क्वेश्चन கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், பூட்டான், ஆப்கானிஸ்தான். ஓகே, சோ இந்த கண்ட்ரி கூடலாம் தன்னோட பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிடுது. இதுல லாங்கஸ்ட் பார்டர் ஷேரிங் பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் கூட தான் லாங்கஸ்ட் பார்டர் வந்து ஷேர் பண்ணிருக்கு. அதே மாதிரி அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இந்த ஸ்டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா மியான்மர் கூட தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்திருக்கு. மேபி அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு இந்த क्वेश्चंस எல்லாமே கேட்கலாம். ஓகே, சோ எஸ்டர்டே நடந்த எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन இதுதான். ஓகே, சோ இந்த பாயிண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் கொடுத்திருக்கோம். அஸ்ஸாம் ஷேர்ஸ் தி இன்டர்நேஷனல் பார்டர் வித் பூட்டான் அண்ட் பங்களாதேஷ். அப்போ பூட்டான் அண்ட் பங்களாதேஷ் கூட தன்னோட பார்டரை ஷேர் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் த டென்யூர் ஆஃப் எ பஞ்சாயத்து? எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம். இன் விச் ஃபோக் டான்ஸ் புரியா இஸ் கன்சிடர் த மெயின் கேரக்டர் ஆஃப் த டான்ஸ்? எந்த நாட்டுப்புற நடனத்தில் புரியா முக்கிய கதாபாத்திரமாக கருதப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ராய். ஓகேவா? சோ இது வந்து எங்க உள்ள நடனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல உள்ள பில் பழங்குடியினரால நடத்தப்படக்கூடிய ஒரு நாட்டுப்புற நாடகத்துடன் தொடர்புடைய ஒரு நடனம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராய். இத ராய் லோக்னு சொல்லுவாங்க, கவரி லோக் நாட்டியம்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் மற்றும் பஸ்மாசுரனின் கதையை அடிப்படையாக கொண்டது. ஓகே, இதுல வந்து மண்டல் மற்றும் தாலி எல்லாமே பயன்படுத்துறாங்க. அதனால இதை வந்து ராய் நடனம்னு சொல்றாங்க. ராஜஸ்தான்ல உள்ள மற்ற பழங்குடியினர் பாத்தீங்கன்னா பில்லு, கராசியா, காதோடி அவங்களோட நடனம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. மாவலியா நடனம், ஹோலி நடனம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய காதோடி பழங்குடியினரால இது பண்ணக்கூடிய டான்சஸ். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. which country will preside over COP30? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில். ஓகே, which of the following rivers flows through ராஜஸ்தான்? ஓகே, ஆக்சுவலா எஸ்டர்டே கேட்ட क्वेश्चन எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்கல. 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ராஜஸ்தான் வழியா பாயக்கூடிய நதிகள் எல்லாமே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆன்சர் வரல. ஆக்சுவலா ஆப்ஷன்ல இருந்தது பாத்தீங்கன்னா லூனி ரிவர் மட்டும் தான் ஆப்ஷன்ல இருந்துச்சு. எஸ்டர்டே நடந்த எக்ஸாம்ல லூனி ரிவர் மட்டும் தான் ஆப்ஷன்ல இருந்துச்சு. இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய क्वेश्चन. உங்களுக்கு NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்திருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு क्वेश्चन கேட்டிருந்தோம். which of the following rivers flows through ராஜஸ்தான்? ஓகேவா? flows in ராஜஸ்தான். இதெல்லாம் சம்பல், பனாஸ், லூனி. ஓகே, சோ இதுல வந்து இந்த 3 ஆப்ஷன் கரெக்ட். சம்பல், பனாஸ், லூனி. பட் எஸ்டர்டே எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல லூனி ரிவர் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னா சம்பல், பனாஸ், லூனி. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருக்கணும். பிளஸ் ப்ரீவியஸ் இயரோட क्वेश्चனை நல்லா அனலைஸ் பண்ணிருக்கணும். ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடியே இது எல்லாமே நீங்க பண்ணிருக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அது எந்தெந்த டாபிக் கவர் ஆகுதோ அது எல்லாமே படிச்சுட்டு போகணும். ஓகே, பிரைவேட் செக்ரட்டரி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ல கொடுத்திருக்கோம். ஓகே, பிரைவேட் செக்ரட்டரி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி திவாரி. ஏப்ரல் 2025 ஓட கரண்ட் அஃபேர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन இருந்திருக்கும். சோ who is நிதி திவாரி? newly appointed private secretary to PM மோடி. ஓகே, சோ இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு
இவங்க வந்து ஒரு IFS ஆஃபீஸர். இவங்க தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட பிரைவேட் செக்ரட்டரியா இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2025 கரண்ட் அஃபேர். த எக்கனாமிக் ஜோன் ஆஃப் இந்தியா ஃப்ரம் த ஹோஸ்ட் லைன் எக்ஸ்டென்ஸ் அப் டு எ டிஸ்டன்ஸ் ஆஃப், கடற்கரையிலிருந்து இந்தியாவின் பொருளாதார மண்டலம் எவ்வளவு தூரம் வரை நீண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கடல் மைல்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின். த நியூ சேர்மன் ஆஃப் த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ஓகே, ஸோ ISCA-ஓட நியூ சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் கன்னா. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन. ஸோ இவருக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் மத்தூர். இது வந்து மார்ச் 15, 2025 கரண்ட் அஃபேர். ஓகே, நியூ சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் யாருன்னா ஆஷிஷ் கன்னா. இவருக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னா அஜய் மத்தூர். மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு இவருக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னு கூட கேட்கலாம். ஓகே, ஸோ நீங்க வந்து கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸோடது நல்லா படிச்சுட்டு போங்க. நவம்பர்ல இருந்து ஒரு ஏப்ரல் வரைக்கும், நவம்பர் 2024 இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் நல்லா படிச்சுட்டு போயிட்டீங்கனாலே ஓரளவுக்கு CA questions வந்து அட்டெண்ட் பண்ணிரலாம். when did மன்மோகன் சிங், ஓகே, சோ மன்மோகன் சிங் became the PM of first time. ஓகே, இதுதான் yesterday நடந்த எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. ஓகே, சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 2004 இருந்து 2014 வரைக்கும் நம்ம இந்தியாவோட PM இருந்தாரு, அப்படிதானே? சோ he was the 4th longest serving prime minister after ஜவஹர்லால் நேரு. ஓகே, சோ நேருவுக்கு அடுத்து லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் தான். ஓகே, எப்போ வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004ல. இப்போ எஸ்டர்டே ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா அவர் எப்போ பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பிரைம் மினிஸ்டர் ஆனாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து வரவங்களுக்கு எப்போ கேட்கலாம்னா அவரோட பீரியட் வந்து கேட்கலாம். 2004ல இருந்து 2014 வரைக்கும் அவர் PM இருந்தாரு. ஸோ இவர் தான் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர். ஓகே, யாருக்கு அடுத்து? ஜவஹர்லால் நேருக்கு அடுத்து. ஓகே, 4th லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர். அடுத்து பாருங்க 2011 சென்சஸ்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளோட லைவ் கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन தான். இந்த 2011 சென்சஸ் மேல் பாப்புலேஷன் இன் இந்தியா வாஸ், ஓகே, எவ்வளோ அப்படின்னா 51.54%. ஃபீமேல் பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 48.46%. 1000 ஆண்களுக்கு 983 பெண்கள் வந்து இருந்தாங்க. அதை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சு? 51.54% மேலு, 48.46% ஃபீமேல்னு கிடைக்கும். ஓகே, இன் விச் ஸ்டேட் இஸ் த மஸ்கி இன்ஸ்கிரிப்ஷன் லொகேட்டட் அட் பிரசன்ட்? மஸ்கி கல்வெட்டு தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கு. ஸோ மாஸ்கி என்பது கர்நாடகாவின் ராய்ச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம். ஓகே, ஸோ இந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே என்ன இதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இதில் எழுதியிருக்காங்கன்னா பிராமி எழுத்தின் வடிவங்களாக வந்து இதில் உள்ள கல்வெட்டில் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து 1915 பீடன் அப்படிங்கிறவரால் இந்த இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ராபர்ட் செவல்ங்கிறவர் அந்த ஆராய்ச்சியை வந்து விரிவாக பண்ணார். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கி கல்வெட்டு மௌரிய பேரரசர் அசோகரோட கொள்கைகள் மற்றும் திண்டிவானு என்ற அதிகாரியை அப்பகுதியின் நிர்வாகத்தை மேற்பார்வை நியமித்தது பற்றிய தகவல்களை கொண்டுள்ளது. சோ எதுனாலுமே அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு கேட்கலாம். இப்போ மாஸ்கி கல்வெட்டு பத்தி கேட்டிருக்காங்களா, அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா மாஸ்கி கல்வெட்டு என்ன லாங்குவேஜ்ல அதுல எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன அப்படின்னா பிராமி. ஓகே, சோ பிராமி எழுத்து. ஓகே, அதே மாதிரி அசோகரோட கொள்கைகள் எல்லாமே அதுல இருக்கு. ஓகே, சோ கொள்கைகள் அந்த நிர்வாகம் பத்தி அந்த மாஸ்கி கல்வெட்டுல இருக்கு. அது எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு, ராய்ச்சூர்ல இருக்கு. ராய்ச்சூர் கர்நாடகாவில் உள்ள ராய்ச்சூர்ல இருக்கு. which of the following is not a percussion instrument? அதாவது எது வந்து ஒரு தாள வாத்தியம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ மிருதங்கம், சரடு, தபேலா, கதம். ஓகேவா? சோ இதுல எது தாள வாத்தியம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுவும் ஆல்ரெடி நம்மளோட இதுல டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருக்கோம், லைவ் கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन தான். பட் நம்ம ஆப்ஷன்ல வந்து சரடு வச்சிருக்கோமா? சோ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல என்ன இருந்துச்சுன்னா பங்கியா இருந்துச்சு. சோ பங்கியா வந்து ஒரு தாள வாத்தியம் கிடையாது, இது வந்து ஒரு காற்று வாத்தியம். நீங்க நம்மளோட லைவ் கிளாஸ் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். சோ பங்கியாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காற்று வாத்தியம். சோ இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் என்னதுன்னா பங்கியா. ஓகே, சோ which of the following device is most suitable for printing graphic design of a building? ஒரு பில்டிங்கோட கிராஃபிக் டிசைனை வந்து பண்ணணும் அப்படின்னா எந்த பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம்? சோ எதுனா பிளாட்டர். ஓகே, சோ இதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா பெரைலி ரீடர்னு ஒன்று இருக்கு. பெரைலி ரீடர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட் பீப்புள் வந்து டெக்ஸ்ட்டை ரீட் பண்றதுக்காக இது பண்றது தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரைலி ரீடர். ஸ்கேனர் தெரியும், ப்ரொஜெக்டரும் உங்களுக்கு தெரியும், அப்படிதானே?
அடுத்து பாருங்க ஸ்வதேஷ் சேவாக் ஹோம் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃப்ரீடம் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸ்வதேஷ் சேவாக் ஹோம் எந்த சுதந்திர முயற்சியுடன் தொடர்புடையது? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதர் இயக்கத்தோடு தொடர்புடையது. அடுத்து பாருங்க டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ரீஸ் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் இருக்கு இல்லையா, அங்க உள்ள மரங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. டீக்கு, சாலு, சிஷம், மக்குவா, சாண்டல்வுட். ஓகே, வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் உள்ள மரங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேபி இதுல எதுனாலும் ஆப்ஷன்ல இருக்கலாம். ஓகே, எதுனாலுமே ஆப்ஷன்ல இருந்திருக்கலாம். சோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. தேக்கு, சாலு, சீஷாமு, மகுவா, சந்தனம், இது எல்லாமே வெப்பமண்டல இலையுதிர் காடுகள்ல உள்ள மரங்கள். இதுல எதுனாலுமே ஆப்ஷன்ல அவங்க கொடுத்திருக்கலாம். எல்லாமே கொடுத்துட்டுனாலுமே சூஸ் பண்ற மாதிரியும் கொடுத்திருக்கலாம். சோ எல்லாத்தையும் நீங்க படிச்சிருங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. செக்ஸ் ரேஷியோ இந்தியா as per 2011 சென்சஸ். ஓகே, சோ 2011 சென்சஸ் படி செக்ஸ் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுவும் நம்மளோட லைவ் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள். ஓகே, சோ 943 ஃபீமேல்ஸ் per 1000 மேல்ஸ். அடுத்து பாருங்க according to economic survey 23 to 24 what is the female labor force participation rate FLFPR in India. ஓகே, female labor force participation rate என்னன்னு கேட்டிருக்காங்க. 41.7%. 2023 to 24 படி PLFS ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது FLFPR 41.7%. ஓகே, புரியுதா? அடுத்த क्वेश्चन சிம்பிளி பால் ஸ்கீம், இத பத்தி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த பேரை வச்சே நீங்க வந்து கொண்டு வந்துடலாம். ஏன்னா சிம்பிளி பால் நேஷனல் பார்க் எங்க இருக்குங்கிறத நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேலையும் படிச்சிருக்கோம், கரண்ட் அஃபேர்லையும் பார்த்திருக்கோம். சிம்பிளி பால் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? ஒடிஷால இருக்கு. அப்ப சிம்பிளி பால் ஸ்கீம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நேஷனல் பார்க்கை பாதுகாக்கிறதுக்கா இருக்கும். அது ஏதாவது அங்க ஒரு டேஞ்சர் ஏதாவது இருந்திருக்கும், ஏதாவது ஒரு இனம் வந்து அழிஞ்சு வர மாதிரி இருந்திருக்கும், இல்ல அந்த நேஷனல் பார்க்கே ஒரு அழியக்கூடிய நிலையில இருந்திருக்கும். அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ல ஒடிஷாங்கிறது இருந்திருக்கும். சிம்பிளி பால் ஸ்கீம், சிம்பிளி பால் நேஷனல் பார்க் ஒடிஷால இருக்குங்கிறது நமக்கு தெரியும். primarily refers to the greater Simply Paul landscape program, a conservation effort to protect Simply Paul National Park and its surrounding areas in Odisha. Simply Paul National Park எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு. சோ Simply Paul ஸ்கீம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த Simply Paul நேஷனல் பார்க் வந்து எது பண்றதுக்காக, ஒரு பாதுகாப்பு இது பண்றதுக்காக, அந்த நேஷனல் பார்க் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஓகே, அடுத்து பாருங்க which sultan established a separate department திவான் ஐ அமீர் கோஹி. சோ இதுவும் நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்லயும் இந்த क्वेश्चन கொடுத்திருக்கோம். டு டேக் கேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் திவான் ஐ அமீர் கோஹிங்கிறவர் யார் வந்து இந்த திவான் ஐ அமீர் கோஹிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட், செப்பரேட்டா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா அக்ரிகல்ச்சருக்காக, விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக, இல்லைன்னா விவசாயத்தை வந்து கவனிச்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்லக். ரொம்ப முக்கியமான क्वेश्चन. ஆல்ரெடி நிறைய டைம் நாம பார்த்திருப்போம் இந்த क्वेश्चन. திவான் ஐ அமீர் கோஹிங்கிறத கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்லக். சோ இவர் கொண்டு வருவார் இல்லையா, ஹிஸ்டரியில நம்ம படிச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துக்காக கடன் கொடுப்பாரு. கடன் கொடுத்து அந்த விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக இது பண்ணிருப்பாரு. சோ முகமது பின் துக்லக் விவசாயத்துறையை திவான் இ கோஹி அப்படின்னு அழைத்தார். ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த ஷிப்ட்ல திவான் ஐ கோஹிய கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்களா. அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு என்ன கேட்கலன்னா முகமது பின் துக்லக் வந்து திவான் ஐ கோஹிய வந்து கொண்டு வந்தாரு. எதுக்காகன்னு கேட்பாங்க. எதுக்காகனா டேக் கேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை கவனிச்சுக்கிறதுக்காக அவர் கொண்டு வந்தது தான் இது. ஓகேவா? சோ இந்த துறையில வந்து இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு பேங்க்ல எல்லாம் கடன் கொடுக்காங்க இல்லையா, விவசாயத்துக்கு கிணறு தோன்றதுக்கு, சோ விதை போடுறதுக்கு, இந்த மாதிரி. அதே மாதிரி அந்த பீரியட்ல வந்து விதைகள், கிணறுகள் தோண்டுதல், இது எல்லாத்துக்குமே கடன் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ முகமது பின் துக்லக் 1325 பிப்ரவரியில் டெல்லியின் துக்லக் வம்சத்தோட சிம்மாசனத்தில் ஏறினார். ஓகே, 1327 தன்னோட தலைநகரை பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மாத்தினாரு. ஓகேவா? சோ இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चंस எல்லாமே இது எல்லாமே நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். ஓகே, 1327 தன்னோட தலைநகரை வந்து டெல்லியில இருந்து எங்க மாத்தினாரு, தௌலதாபாத்துக்கு மாத்தினாரு. அதை விட இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு முன்னாடி நடந்த
நிறைய எக்ஸாம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ரயில்வே எஸ்எஸ்சி பேப்பர் எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. எஸ்டர்டே நடந்த ஷிஃப்ட் 3லையும் இது கேட்டிருக்காங்க. திவான் ஐ அமீர் கோஹிங்கிறது விவசாயத்துறையை கவனிச்சுக்கிறதுக்காண்டி முகமது பின் துக்லக் கொண்டு வந்தாரு. ஓகேவா? ஸோ அந்த விவசாயிகளுக்கு கடன் வழங்குறதுக்காக. அடுத்து பாருங்க, மேஜர் ட்ரைபல் குரூப் ஆஃப் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் ட்ரைபல் குரூப் எதுன்னு கேட்டிருக்காங்க. உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா தாரு, பஸ்கா, ஜவுன்சாரி, போஷியா, ராஜி இந்த மாதிரி ட்ரைபல் குரூப்ஸ் எல்லாமே எங்க இருக்காங்கன்னா உத்தரகாண்ட்ல வந்து இருக்காங்க. இதுல அதிகமா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரு ட்ரைபல் குரூப். ஓகேவா? ஸோ தாரு ட்ரைபல் குரூப் உத்தரகாண்ட்ல அதிகமா இருக்காங்க. எஸ்டர்டே கேட்டது பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் ட்ரைபல் குரூப் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரு. இது எல்லாமே உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸ். ஓகே, which country has the most entrepreneurs and the highest number of millionaires and billionaires? ஓகேவா? ஸோ அதிக அளவு தொழில் முனைவோர்கள் entrepreneurs, millionaires, billionaires. ஓகேவா? ஸோ இவங்க இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க US. ஓகேவா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகே, அடுத்த கொஸ்டின். What is the shot put weight for men and women in under 18 category? Under 18 categoryல shot put weight என்ன, மென்னுக்கு என்ன, விமனுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மென்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 kg, விமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 kg. ஓகே, அடுத்து டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி சயின்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? டென்சிட்டியோட ஃபார்முலா, டென்சிட்டியை நாம் எப்படி டினோட் பண்ணுவோம்னா ரோ அப்படிங்கக்கூடிய ஒரு சிம்பிள் வச்சு டினோட் பண்ணுவோம். ஸோ அடர்த்திங்கிறது உங்களுக்கு என்னது, மாஸ் பை வால்யூம். ஓகே, ஸோ இந்த ரோங்கிறது டென்சிட்டியோட சிம்பிள். மேபி அடுத்த ஷிஃப்ட்ல கேட்கலாம் டென்சிட்டியோட சிம்பிள் என்னன்னு கூட கேட்கலாம். ஓகே, மாஸ்ங்கிறது m, vங்கிறது வால்யூம். ஓகே, அடுத்த கொஸ்டின். அப்போ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரோ ஈக்குவல் டு m பை v, அதாவது மாஸ் பை வால்யூம். இதுதான் என்னதுன்னா டென்சிட்டி. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஸோ இதுல என்ன கேட்டிருந்தாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கிறதையும் சொல்லிடுறேன். த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எர்த் சயின்சஸ் அட் ஐஐடி கான்பூர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2014. ஓகே, அதாவது கோரல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரல்னா த சென்டர் ஃபார் ஓசோன் ரிவர் அட்மாஸ்பியர் அண்ட் லேண்ட் சைசஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க இது பண்ணாங்க, இல்லைன்னா ஐஐடி காரக்பூர்ல எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எர்த் சயின்சஸ் 2005ல் எங்க கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி காரக்பூர். மேபி கொஸ்டின் இப்படி கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா எஸ்டர்டே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஐஐடி காரக்பூர்ல இந்த கோரல்ங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த சென்டர் ஃபார் ஓசன் ரிவர் அட்மாஸ்பியர் லேண்ட் சைசஸ் வந்து ஐஐடி காரக்பூர்ல எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005ல். இது வந்து எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். ஓகே, ஐஐடி காரக்பூர்ல 2005ல் இந்த சென்டர் ஃபார் ஓசன் ரிவர் அட்மாஸ்பியர் அண்ட் லேண்ட் சைசஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கோரல் வச்சு கேட்கலாம். 2014ல் எங்க கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். 2014ல் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர்ல. ஃபர்ஸ்ட் காரக்பூர், ஐஐடி காரக்பூர், அதுக்கப்புறம் ஐஐடி கான்பூர். ஐஐடி காரக்பூர்ல இந்த கோரல்ங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005ல். ஐஐடி கான்பூர்ல எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014ல். மேபி அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ தமிழ் மீடியமுக்கும் இங்கே வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் சவுங்க்? ஓகே, ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படிதானே? ஏன்னா இதுக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க, அப்படிதானே? ஸோ சவுங்க் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் பானர்ஜி. ஓகே, அடுத்த கொஸ்டின். 2014ஆம் ஆண்டின் 99வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்டர்டே கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி இதில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ 2014ஆம் ஆண்டின் 99வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பற்றி கேட்டிருக்காங்க. தேசிய நிதித்துறை நியமன ஆணையம் சட்டம் அப்படின்னு இதை வந்து சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களை நீதிபதிகளை நியமிப்பதற்கான தற்போதைய முறையை, கொலிஜிய முறையை மாற்றுவதற்கான ஒரு நோக்கம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 99வது திருத்த சட்டம். இப்போ வந்து இந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்றதுக்கு ஒரு வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு ப்ரொசீஜர், அதை மாற்றுறதுக்கு கொண்டு வந்தது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 99வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகேவா? ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஆப்ஷனில் இருந்திருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் டான்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ராஸ்லீலா தீம்? ஸோ இதுவும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் லைவ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ராஸ்லீலா தீம் ஆஃப் ராதா அண்ட் கிருஷ்ணா. ஓகேவா? ஸோ ராதா கிருஷ்ணா இவங்களோட காதல் கதையை மையமாக வச்சு ஒரு நடனம் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ராஸ்லீலா டான்ஸ் அது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில். ஓகே, மணிப்பூரி டான்ஸ். ஓகே,
இந்த மணிப்புரி டான்ஸுக்கு இன்னொரு நேம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ்லீலா டான்ஸு. இந்த ராஸ்லீலாங்கிறது ராதா கிருஷ்ணாவோட அந்த காதல் கதை. ஓகேவா? ஸோ த மணிப்புரி டான்ஸ் ஆல்சோ நோன் அஸ் மணிப்பூர் டான்ஸ் ஆர் மணிப்புரி கிளாசிக்கல் டான்ஸ். ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் இஸ் primarily based on the ராஸ்லீலா theme of Radha and Krishna. This dance form originating from Manipur incorporates the love story of Radha and Krishna, often featuring the concept of ராஸ்லீலா. ஓகே, ஸோ இது வந்து மணிப்பூர்லயும் இருக்கு இந்த டான்ஸ். மேபி எஸ்டர்டே ஆப்ஷன்ல மணிப்பூரும் இருந்திருக்கலாம். இன்னொரு இது இருக்கு என்னன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ இதுவும் ஆப்ஷன்ல இருந்திருக்கலாம். ஓகே, ரெண்டுல எது ஆப்ஷன்ல இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, டிபிக் த ஸ்டோரி ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ராதாஸ் லவ் அண்ட் த டிவைன் பிளே தே என்கேஜ் இன் வித் த கோபீஸ். ஓகே, இன் பிருந்தாவன். இட்ஸ் எ சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் எ கல்ச்சரல் ட்ரெடிஷன் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் பீராஜ் ரீஜியன். ஸோ இதுல ரெண்டு ஆன்சர் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தோட பீராஜ் ரீஜியன்லயும் இந்த ராஸ்லீலா டான்ஸ் இருக்கு, மணிப்பூர்லயும் இருக்கு. ஸோ நிறைய டைம் பாத்தீங்கன்னா மணிப்பூர் தான் ஆப்ஷன்ல இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஆப்ஷன்ல என்ன இருந்ததோ அதை பொறுத்து சூஸ் பண்ணணும். ஸோ தி ராஸ்லீலா நடனம், ஓகே, பீராஜ் ராஸ்லீலா அல்லது மணிப்புரி ராஸ்லீலை என்று அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணர் மற்றும் ராதையோட காதல் கதை அவர்கள் பிருந்தாவனத்தில் கோபியர்களுடன் ஈடுபடும் தெய்வீக நாடகத்தையும் சித்தரிக்கும் ஒரு பாரம்பரிய இந்திய நடன வடிவமாகும். உத்தரப்பிரதேசத்தோட பீராஜ் பகுதி மணிப்பூரோட பகுதிகளில் வந்து இந்த நடனம் வந்து இது பண்றாங்க. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷன்ல மேபி மணிப்பூரும் இருந்திருக்கலாம், இல்லைன்னா உத்தரப்பிரதேஷ் கொடுத்து பீராஜ் ரீஜியனும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் எஸ்டர்டே. இந்த கொஸ்டின் பாருங்க, இன் 2025 இந்தியன் சிமெண்ட் டிமாண்ட் இஸ் ப்ரொஜெக்டட் டு க்ரோ. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8%. ஓகே, அடுத்த கொஸ்டின், பை டிஃபால்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே லேப்டாப் வச்சிருக்கோம். த விண்டோஸ் டாஸ்க் பார் அப்பியர்ஸ் அட் த டேஷ். என்ன கேட்டிருந்தாங்கன்னா அப்பியர்ஸ் அட் த டேஷ் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ எங்கே இருக்கும் டாஸ்க் பாருக்கு? டாஸ்க் பார் வந்து எங்கே இருக்கும்? விண்டோஸில் நமக்கு கீழே தான் இருக்கும், அப்படி தானே? டாஸ்க் பார் வந்து எங்கே இருக்கும்? கீழே இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாரோட லேப்டாப்லையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். த விண்டோஸ் டாஸ்க் பார் அப்பியர்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன். எங்கே இருக்கும்? உங்களுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கொடுத்துருப்பாங்க, ரைட்டு கொடுத்துருப்பாங்க, டாப் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டில பாட்டம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? பாட்டம்ங்கிறத சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ரிவர் வந்து இதில் வந்து பெனின்சுலரில் வரலை, தீபகற்ப பீடபூமியில் வரலைன்னு கேட்டிருந்தாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனா ரிவர். ஓகே, ஸோ இஸ் யமுனா ரிவர் பார்ட் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நோ, த யமுனா ரிவர் இஸ் நாட் கன்சிடர் த பார்ட் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. இட் இஸ் எ ஹிமாலயன் ரிவர் ஆரிஜினேட்டிங் இன் த ஹிமாலயாஸ் அண்ட் ஃப்ளோயிங் இன் டு த ஜேஞ்சஸ் ரிவர். ஓகேவா? ஸோ எங்கே ஆரிஜினேட் ஆகுது? ஹிமாலயஸில் ஆரிஜினேட் ஆகி எது வழியாக பாயுது? கங்கை வழியாக பாயுது. ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ அதோட டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். இந்தியன் சிவில் சர்வீஸ். ஸோ இதுவும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். இந்தியன் சிவில் சர்வீஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரிட்டிஷ் ஆக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ்? சார்ட்டர் ஆக்ட் 1853. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ஜிஓ டே 2024ஓட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2024ஓட கரண்ட் அஃபேர். ஸோ என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஏ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஓகே, இதுதான் என்னன்னா என்ஜிஓ டே 2024ஓட தீம். மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா என்ஜிஓ டே எப்போன்னு கேட்கலாம். February 27. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜிஓ டே. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஆர்டிகல் 51ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 51 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஆர்டிகல் 51 இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகல் 51 என்ன சொல்லுதுன்னா சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதை கையாளுகிறது. ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின், த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் த செமிகண்டக்டர் லேபரட்டரி ஜாயின்ட்லி டெவலப்டு த 232 பிட் மைக்ரோ ப்ராசஸர்னு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மைக்ரோ ப்ராசஸரோட நேம் என்ன? எதுக்காகனா ஸ்பேஸ் அப்ளிகேஷனுக்காக. ஓகே, ஸோ ஸ்பேஸ் அப்ளிகேஷனுக்காக அவங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்க. எதுனா விக்ரம் 3201. ஓகே, ஸோ அவங்க தயாரிச்ச அந்த 32 பிட் மைக்ரோ ப்ராசஸரோட நேம் வந்து என்னன்னா இன்டிஜீனியஸ், அதாவது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. இஸ்ரோவும் வேற எது? செமிகண்டக்டர் லேபரட்டரி. ஓகே, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்ச 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் 3201, கல்பனா 3201. ஓகே, ஸோ இதுதான் அந்த செமிகண்டக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா MS எக்ஸலோட இப்போ எக்ஸல் ஓப்பன்
பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸல் சேவ் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து ஃபுல்லாக சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் எஸ். வேர்டாக இருக்கட்டும் எக்ஸலாக இருக்கட்டும் சேவ் பண்ணுறதுக்கான இது என்னது? கண்ட்ரோல் எஸ். பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்னது? கண்ட்ரோல் பி. காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி. பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னது? கண்ட்ரோல் வி. கட் பண்ணுறதுக்கு என்னது? கண்ட்ரோல் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் வந்து கம்ப்யூட்டரில் இருக்குது. ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க கம்ப்யூட்டரோட ஷார்ட்கட் வந்து படிச்சுக்கோங்க, எக்ஸ்பான்ஷனும் படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட், எக்ஸ்பான்ஷன், பேசிக் கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, கம்ப்யூட்டர்ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் வருது. ஸோ முக்கியமான ஷார்ட்கட், எக்ஸ்பான்ஷன் படிச்சிருங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் இல்லை எனக்கு எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சுங்கிற ஸ்டூடெண்ட் லாஸ்ட் 4 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் லைவ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜிகே கொஸ்டின் அதோட பிடிஎஃப் வந்து கோர்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி கோர்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்கன்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ அகைன் ஒரு டைம் அதை ரிவைஸ் பண்ணிருங்க. கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அதே கொஸ்டின் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம படித்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும்போது அதில் ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும், எனக்கு ஜூன் 20 தான் எக்ஸாம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் மட்டும் அதில் படித்தா போதும். இதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கரண்ட் அஃபேரில் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும். இந்த பிடிஎஃப் கோர்ஸோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜனவரி 24 இனி வரக்கூடிய அப்கமிங் கரண்ட் அஃபேர் வரைக்கும் எல்லாமே அதில் கவர் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே அதில் கவர் ஆகிரும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்டிபிசி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு டெஸ்ட் வேணும், எனக்கு ஜூன் 20 தான் எக்ஸாமு, கிராஜுவேட்டுக்கும் எனக்கு டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போகணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ குரூப் டிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டும் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த டெஸ்ட் கீழே கொடுத்துருப்போம். அப்போ அது எல்லாமே சேர்த்து படித்து அனலைஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ரியல் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் எடுக்கணும், CBT 2க்கு இனி எனக்கு டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து 599 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு உங்களுக்கு டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி சிஜிஎலுக்கான பேட்ச் வந்து நான் ஜாயின் பண்ண போறேன். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான பேட்ச் வந்து எனக்கு வேணும். இப்போ 100 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த 100 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமுக்கு நான் ரெடி ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ், வாரம் டெஸ்ட் எல்லாமே இதில் கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் நடக்கும். ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுற மாதிரி அதிலேயே கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். அதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் குரூப் டியும் அதில் படிச்சுக்கலாம், சிஜிஎலும் படிச்சுக்கலாம், அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் படிச்சுக்கலாம், ரயில்வேல இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸும் அதில் வந்து கவர் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு மேம், இதுதான் லாஸ்ட் சான்ஸ்ங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 இயர் வேலிடிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டியோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட், கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட், ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருந்திருக்கலாம், டஃபாகவும் இருந்திருக்கலாம், நீங்கள் நல்லா பண்ணாமலும் இருந்திருக்கலாம், ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருக்கலாம். ஸோ என்னனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன நடந்தாலுமே அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து குரூப் டி எக்ஸாம் இருக்குது, அதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து CBT 2வும் இருக்குது, ஸோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்து எக்ஸாம் போகிறவங்க நான் சொன்ன எல்லாத்தையுமே எல்லா டாப்பிக்குமே படிச்சுட்டு போங்க. ஹால் டிக்கெட் கரெக்டாக எடுத்துக்கோங்க, ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துக்கோங்க, 2 ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமாக போங்க. ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். எக்ஸாம் போகும்போது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.